ஜூலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்திய அரசியலமைப்பு லெசன் 1 பார்ட் 1 பார்த்துட்டோம்ப்பா. பார்ட் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து அடிப்படை கடமைகள் வரையும் பார்த்துருக்கோம். இப்ப அடிப்படை கடமைகளுக்கு அடுத்து நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். சரிங்களா? 12th புக்ல இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடிப்படை கடமைகளுக்கு அடுத்ததா நம்ம பார்க்க போறது. சரியாப்பா? என்ன அப்படின்னா, கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி. இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும். அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது நெகிழும் மற்றும் நெகிழாத்தன்மை உடையது. அத அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சிதைக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னா என்னப்பா, நம்ம இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து இருக்கிறது ஒரே இது, சிதைக்க முடியாது. சரியா? எல்லா மாநிலங்களும் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடிய ஒன்றிய பகுதி தான் இந்தியா. அதை சிதைக்க முடியாது. ஆனா நிறைய மாநிலங்கள் இருக்கு. அதை வந்து அவங்க தேவைக்கு தகுந்து நம்ம பிரிச்சு கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆந்திரால இருந்து தெலுங்கானா பிரிச்சாங்கல்ல, அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்தியான்றது சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெருக்கடி காலத்துல, சரியா, ஒற்றையாட்சி குணாம்சம் கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், ஆர்டிகல் 350 to 356 360 இது போடும்போது என்ன என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அதாவது மாநில அரசாங்கத்துக்குரிய பவர் வந்து குறைக்கப்பட்டு எல்லாமே ஒன்றிய அரசு கைக்கு போயிடும். அதான் நெருக்கடி காலத்தில் ஒற்றையாட்சி தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. வடிவத்தில் கூட்டாட்சி அமைப்பை கொண்டிருந்தாலும் இந்திய அரசமைப்பு ஒற்றையாட்சி முறைதான். சரியா? வடிவத்துல வேணா அது பாக்குறதுக்கு கூட்டாட்சி முறையா இருக்கலாம். ஆனா உண்மையிலேயே நம்ம அரசமைப்பு சட்டம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அது ஒற்றையாட்சி முறையா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சூழலுக்கு தகுந்தவாறு அது பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? அடுத்தது பாருங்க, நீதி சீராய்வு, சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படக்கூடாது. சரியா? அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, நீதித்துறைக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட உரிமை, அடிப்படை உரிமை, அந்த அடிப்படை உரிமை சார்ந்து எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, அதை நீதித்துறை சுதந்திரமா செயல்படலாம். அதே மாதிரி இப்ப சப்போஸ் நாடாளுமன்றத்துல ஒரு அரசமைப்பு சட்டம் வந்து இயற்றுறாங்க, அது வந்து அடிப்படை சுதந்திரத்துக்கு பிளஸ் அது போக அடிப்படை உரிமைக்கு பாதிப்பா ஏற்படுறதா இருந்துச்சு அப்படின்னா, அந்த அந்த சட்டத்தை வந்து நீக்கிறதுக்கு இல்லாட்டி செல்லாததாக்குறதுக்கு நீதித்துறைக்கு அதிகாரம் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு எடுத்துக்குவோம், ஒரு டாபிக் எடுத்துக்குவோம். இப்ப அடிப்படை உரிமையில ஆர்டிகிள் 19ல பேச்சுரிமை, எழுத்துரிமை இது எல்லாமே இருக்கு. இப்ப சப்போஸ் நாளைக்கு திடீர்னு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டம் போடுறாங்க, யாருமே வந்து காலையில ஒரு 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் பேசக்கூடாது, இந்தியாவுக்குள்ள யாருமே பேசக்கூடாது அப்படின்னு திடீர்னு ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க. அதுவும் நாடாளுமன்றத்துல நிறைவேறிடுச்சு அப்படின்னா, அந்த சட்டம் வந்து அடிப்படை உரிமைக்கு முரணானது அப்படின்னு சொல்லி அதை கேன்சல் பண்ணலாம் நீதிமன்றம். சரியா? இது பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கப்பா, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, இந்திய குடியுரிமை. நம்ம இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த குடியுரிமையை வந்து பாத்தீங்கன்னா 5 வகையில பெறலாம், 3 வகையில வந்து இழக்கலாம். அதைத்தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. இதுல வேற எதுவும் கிடையாது. நேரம் இங்க வந்துருங்க, இது ரொம்ப முக்கியப்பா. அதாவது இந்தியாவில் கூட்டாட்சின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சின்ற டாபிக்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிகிள் 79 இந்திய ஒன்றியம் அப்படின்றது நாடாளுமன்றம், குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லுதுப்பா. அப்ப இது கட்டாயம் கேட்பாங்க. ஆர்டிகல் 79 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்திய கூட்டாட்சி அப்படின்றது, அதாவது இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் 1, குடியரசுத் தலைவர் 2 மற்றும் ஈரவைகளை கொண்டது. அப்ப கேட்பாங்க 79 எதை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் 2 மட்டும் கூட அவங்க விட்டுறலாம். சரியா? அதாவது நாடாளுமன்றம் மட்டுமா, இல்ல குடியரசுத் தலைவர் மட்டுமா, இல்ல ஈரவைகள் மட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர்டிகல் 79 என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்திய ஒன்றியம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் நாடாளுமன்றம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, அடுத்து குடியரசுத் தலைவர், அதுக்கடுத்து ஈரவைகள், கீழவை மற்றும் மேலவையை கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, அதாவது பிரதிநிதித்துவம் என்று அழைக்கப்படும், அதாவது மக்கள் பிரதிநிதிகள். சரியாப்பா? அதைத்தான் அவங்க கொடுத்திருக்காங்க. நம்ம டைரக்டா வந்து வாக்களிச்சு நம்ம சார்பா போறாங்கல்ல, எம்எல்ஏ, எம்பி,
இப்போ நம்ம இந்தியா வந்து 140 கோடி மக்கள் தொகை வந்து நெருங்கிட்டு இருக்கு. 140 கோடி மக்கள் தொகையும் நம்ம 140 கோடி பேரையும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா பார்லிமெண்ட்ல? முடியாது. அப்ப நம்ம சார்புல தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் எம்எல்ஏவும், எம்பியும். சரியா? சோ நம்ம சார்பா நம்மளோட குரல் தான் அங்க வந்து ஒலிக்குது. சரிங்களா? நாடாளுமன்றத்திலயும், சட்டமன்றத்திலயும். அதத்தான் என்ன சொல்றாங்கன்னா, பிரதிநிதித்துவம் மூலியமா நம்ம வந்து அனுப்புறோம். சரியா? அழைக்கப்படும் மக்களவை மக்கள் பிரதிநிதித்துவம் கொண்டவை ஆகும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் இதுல இருக்காங்க. சரியா? அடுத்தது இந்ததுப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. சரியா? இது 3 முக்கியமானது. இதுல நாடாளுமன்றத்தோட ஈரவைகள் உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரை வாக்காளர்களாக கொண்டு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியாப்பா? அப்ப குடியரசுத் தலைவர்களுக்கு வாக்களிக்கிறது யாரு? சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. சரியாப்பா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியும் சேர்ந்து தான் வாக்களிச்சு மறைமுக வாக்கெடுப்பின்படி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்து பாருங்க, மாநிலங்களவை மொத்தம் 238 உறுப்பினர்கள் மக்களால் நேரடியா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாங்க. சரியாப்பா? இதை வந்து கலைக்க முடியாது. அதாவது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவை மாற்றி அமைக்கப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா இடையில வேற எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதுக்கு தகுந்த மக்களவை மாற்றி அமைக்கப்படுது. ஆனா மாநிலங்களவை அப்படின்றது ஒரு நிரந்தர அவைப்பா. சரியா? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாநிலங்களவை அப்படின்றது ஒரு நிரந்தர அவை. அதை வந்து கலைக்கவே முடியாது. மாநிலங்களவையோட உறுப்பினர்கள் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா 6 ஆண்டு காலம். சரியா? இதுல 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் 2 ஆண்டுக்கு ஒரு முறை ஓய்வு பெற்றுருவாங்க. சரியா? அப்ப இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம பார்க்க வேண்டியது. அதாவது மொத்தம் 238 உறுப்பினர்கள் பிளஸ் 12 மொத்தம் 250 உறுப்பினர்கள். 238 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, 12 பேரு குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். அது போக மாநிலங்களவையோட காலம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஆண்டுகள். இது வந்து கலைக்க முடியாத ஒண்ணு. இது வந்து நிரந்தர அவை. 3ல 1 பங்கு உறுப்பினர்கள். சரியாப்பா? 3ல 1 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர்ட் ஆயிட்டே இருப்பாங்க. அதைத்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மக்களவைப்பா. சரியா? கீழவை. இது வந்து நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. மொத்தம் 545 உறுப்பினர்கள். இதுல வந்து 2 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆங்கிலோ இந்திய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 331. இதை வந்து இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா. சரியா? ஆங்கிலோ இந்தியர்கள் இப்ப குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படவில்லை. மேபி நீங்க இங்க கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சட்டமன்றத்துல ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் ஒரு ஆள் நியமிக்கப்படணும்னு சொல்றது ஆர்டிகல் 333. சரியா? இதுவும் கேன்சல் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மக்களவையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆங்கிலோ இந்தியர்கள் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 331. இதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியாப்பா? இப்ப ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டாங்க. பிளஸ் 5 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர், 5 ஆண்டுகள் அதாவது இந்திய சமுதாயத்தினர், இதோட காலம் வந்து 5 ஆண்டுகள்ப்பா. குடியரசுத் தலைவர் தான் மக்களவையை கலைக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள். அப்ப குடியரசுத் தலைவர், அப்போ குடியரசுத் தலைவர், ஒரு நிமிஷம்ப்பா. ரைட். அப்போ குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, இது 3 நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். குடியரசுத் தலைவர், மாநிலங்களவை, மக்களவை. இதுல இவ்வளவுதான் பாயிண்ட்ஸ். அடுத்து பாருங்க, இதான்ப்பா முக்கியமானது. அதாவது தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியா தமிழ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது எப்பன்னா 2014 ஆகஸ்ட் 1பா. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவார்ல, அடிக்கடி என்ன பேசுவாரு? ஆக ஆக அப்படின்னு பேசுவார்ல. அப்ப இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக 1ஆம் தேதியில இருந்து எல்லா நீதிமன்றத்துக்குள்ள தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? குயில் கூற சவுண்ட் கேக்குது. ஒண்ணுமில்ல, இந்த வீடியோ வந்து காலையில 5:45 எடுத்துட்டு இருக்கேன். அதான் அந்த மரத்துல இருக்க குயில் கத்திட்டு இருக்கு. சரிங்களா? வேற ஒண்ணும் இல்ல. ரைட்டுப்பா. 2014 ஆகஸ்ட் 1ஆம் தேதி தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? ரைட். அடுத்தது பாருங்க, குலக்கல்வி திட்டம்ப்பா. சரியா? குலக்கல்வி திட்டம் 1954 ஒழிக்கப்பட்டது. ஆக்சுவலா அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா ராஜாஜி 1952ல பதவி ஏற்றிருப்பாரு. ஓகேவா? அப்போ
அதாவது ஒரு குழந்தை இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பள்ளி படிப்பை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து அவங்க தந்தையார் என்ன தொழில் பண்றாரோ அந்த தொழிலை தான் வந்து இவங்க பாத்துக்கிறணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ராஜாஜி. அதை வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கட்டாயம் எடுக்கணும்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இதுக்கு எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை வந்து இப்பயே வேலைக்கு போயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் ஒரு குயவர் இருக்காங்க, அந்த குயவரோட குழந்தை சாயந்தரம் வந்து பானை வனைகிற வேலை பார்க்குது. இப்போ அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு ஆசிரியர் ஆகணும்னு ஆசை இருக்கலாம், இல்ல ஒரு யூபிஎஸ்சி படிச்சு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஆகணும்னு ஆசை இருக்கலாம். ஆனா ஈவினிங் டைம் அந்த ஒர்க்குக்கு போனாங்கன்னா அவங்க வந்து கையில காசை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்களுக்கான அடுத்த ஒர்க்குக்கு போக முடியாது. ஸோ பரம்பரை தொழில் தான் தொடர்ச்சியா வர்ற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்ததுனால இதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சு 1954ல ரிசைன் பண்ணிடுவார். யார் அப்படின்னா ராஜாஜி வந்து ரிசைன் பண்ணிடுவாரு. ஸோ இந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழிச்சவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமராசர் பீரியட்ல ஒழிச்சிருப்பாங்கப்பா. அப்ப கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் யாரு அப்படின்னா சி சுப்பிரமணியம். ரொம்ப முக்கியமானவர். சரியா? ஐயா காமராசர் பீரியட்ல கல்வித்துறை அமைச்சரா இருந்தவர் சி சுப்பிரமணியம். இவரோட பீரியட்ல தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐயா காமராசர் பீரியட்ல சி சுப்பிரமணியம் கல்வி அமைச்சரா இருந்தபோது இந்த குலக்கல்வி திட்டம் ஒழிக்கப்பட்டுருச்சு. சரியாப்பா? ராஜாஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராஜாஜினாவே அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன ராசினா 2 வருஷம் தான் இருப்பாரு. 1937ல ஆட்சிக்கு வருவாரு. 1939ல ரிசைன் பண்ணிடுவாரு. ஏன்னா நம்ம இந்தியர்கள் கிட்ட கேட்காமயே காங்கிரஸ்ட கேட்காமயே இந்தியர்களை 2ஆம் உலக போர்ல வந்து பயன்படுத்திடுவாங்க. நம்மளுக்கு தெரியும் 1939 2ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அப்போ வந்து ரிசைன் பண்ணிடுவாரு. அப்ப 2 வருஷம் தானா 37 டு 39 இருக்காரு. திரும்ப 52ல வந்து ஆட்சிக்கு வருவாரு. 54ல ரிசைன் பண்ணிடுவாரு. சரியாப்பா? அப்ப ராஜாஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா 2 வருஷம் தான் சம்பந்தம். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க. அதைத்தான்ப்பா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நான் உள்ள சொன்ன இன்ஃபர்மேஷனை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. 54ல சி சுப்பிரமணியம் இத்திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி ராஜாஜி ஆட்சியின் போது கொண்டு வரப்பட்ட நிலமற்ற விவசாய தொழிலாளர்களை பாதுகாக்கும் நிலச்சட்டங்கள் தொடரப்பட்டன. இது ரொம்ப முக்கியம். ராஜாஜி பீரியட்ல தான் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு நிலச்சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அடுத்து சென்னை மாகாண தலைவர் ராஜாஜி, இது ரொம்ப முக்கியம், தனது முதல் நிதிநிலை அறிக்கையை எந்த ஆண்டு வந்து சமர்ப்பிக்கிறாரு அப்படின்னா 1937ல சமர்ப்பிக்கிறாரு. மெதராஸ் பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் வளாகத்துல. ரொம்ப முக்கியம்பா. சரியா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கை 1937ல வந்து பாத்தீங்கன்னா செனட் அவை மெட்ராஸ் பல்கலைக்கழகம் சேப்பாக்கம் வளாகத்துல தாக்கல் செஞ்சிருக்காரு. அடுத்து பாருங்க, 1967ல அதுக்கப்புறம் திமுக வந்துருவாங்கப்பா. சரியா? லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1954ல இருந்து 1963 வரையும் காமராசர் இருந்திருப்பாரு. கே திட்டம்காக வெளியே போயிருப்பாரு. சரிங்களா? கே திட்டம்னா காமராசர் திட்டம். ஸோ காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதல பாதாளத்துல போயிட்டு இருக்கும் கட்சி. அப்ப கட்சியை வந்து முன்னேற்றதுக்காக நான் என்னோட முதலமைச்சர் பதவியை துறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு அதுக்கு பதிலு காங்கிரஸ் முன்னேற்றதுக்காக போயிடுவாரு. ஸோ 1963ல இருந்து 1967 வரை பக்தவச்சலம் இருப்பாரு ஆட்சியில. சரியா? இவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸோட கடைசி முதலமைச்சர். யாருன்னா பக்தவச்சலம். சரியாப்பா? மறந்துடக்கூடாது. இவருக்கு அப்புறம் 67ல இருந்து நம்மளுக்கு திராவிட கழகங்கள் ஆட்சி தான். சரிங்களா? திராவிட கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. ஸோ 67ல அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்திருப்பாரு. முதலமைச்சரா பதவி ஏற்றிருப்பாரு. வந்தோடனே இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு சுயமரியாதை திருமணங்கள் வந்து ஊக்குவிக்கப்பட்டிருக்கும். அதாவது சுயமரியாதை திருமணங்கள்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த தேவையில்லாத சமய சடங்குகள் எதுவுமே இல்லாம வாழ்க்கை துணையா ஒருத்தங்களை சேர்த்துக்கிறதா என்ன அப்படின்னா சுயமரியாதை திருமணங்கள். அதை கொண்டு வந்து இயற்றுனது யாருன்னா அறிஞர் அண்ணா. இது அடிக்கடி கேட்டிருக்காங்கப்பா. சுயமரியாதை திருமணம் யாரு கொண்டு வந்தது அப்படின்னா அறிஞர் அண்ணா கொண்டு வந்திருப்பாரு. இந்து திருமண சட்டம் திருத்தப்பட்டு கொண்டு வந்திருக்கும். சரியா? கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, அதான் சடங்கு இல்லாமல் மேற்கொள்ளப்படும் திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட்டனன்னு கொடுத்திருப்பாங்க. அடுத்து அதாவது 5 தடவைகள் முதலமைச்சராக பதவி வகித்த கருணாநிதி. இது ரொம்ப முக்கியம்பா. எத்தனை ஆண்டுகள் வந்து முதலமைச்சரா பதவி வகிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. எத்தனை தடவை? சரியா? எத்தனை ஆண்டுகள் கிடையாது, எத்தனை முறைனா 5 முறை முதலமைச்சரா பதவி வைத்த கருணாநிதி எண்ணற்ற தீர்மானங்களை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா அவர் கொண்டு வந்தது என்ன அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு, முஸ்லிம் சிறப்பு உள்ஒதுக்கீடு. இது ரொம்ப முக்கியம்பா. பிளஸ் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்குமான இடஒதுக்கீடு. இது எல்லாமே கொண்டு வந்தது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கலைஞர் தான். சரியா? 1989ல தான்
இப்ப நம்மளுக்கு இருக்க இடஒதுக்கீடு முறை சரியா 69% இடஒதுக்கீடு முறை வந்து கன்ஃபார்ம் பண்ணது. அதை கொண்டு வந்தது யாருன்னா கலைஞர் தான்ப்பா. அப்ப இது ரொம்ப முக்கியம் சரியா. முஸ்லிம்களுக்கு உள்ஒதுக்கீடு, பட்டியல் இன மக்கள், பழங்குடியின மக்களுக்கு, அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கினது யாருன்னா கலைஞர் தான் வழங்கியிருப்பாரு. அடுத்தது பாருங்க, இந்த இது ரொம்ப முக்கியம்ப்பா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏஐஏடிஎம்கேப்பா சரியா. ஏடிஎம்கேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா ஏஐஏடிஎம்கே அப்படின்றதான் கரெக்ட். ஏன்னா இது ரயில்வேல கேட்ட கொஸ்டின். எப்பனா 2016ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அப்போ வந்து ரயில்வே குரூப் டில வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டா இறந்த தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு ஆப்ஷன் ஏல ஏடிஎம்கேன்னு வச்சிருந்தாங்கப்பா சரிங்களா. ஆப்ஷன் டில வந்து ஏஐஏடிஎம்கேன்னு வச்சிருந்தாங்க. நம்ம ஆளுக பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே ஏடிஎம்கே அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா ஏஐஏடிஎம்கே தான் கரெக்ட். நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லா கரெக்டா அடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கரண்ட் அஃபேர் புக் வாங்கி படிச்சவங்க ஏஐஏடிஎம்கேன்னு இருந்தது. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க ஏடிஎம்கேன்னு பார்த்தோன்னே அதை ஃபுல்லா ஏடிஎம்கேன்னு அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இதோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் சரியாப்பா. அப்போ வருவாய் நிர்வாக முறையில ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டன. மெயின் என்னன்னா விஏஓ முறையை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா எம்ஜிஆர் தான் சரிங்களாப்பா. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வாரிசு அடிப்படையிலான கிராம அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கொண்டு வரப்பட்டு அதுக்கு பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சவங்க உள்ள வரணும்னு சொல்லி விஏஓ முறையை கொண்டு வந்திருப்பாரு. அதே மாதிரி சத்துணவு திட்டத்தை வந்து அதாவது மதிய உணவு திட்டம் 1956ல கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை மாத்தி சத்துணவு திட்டமா கொண்டு வந்தது யாரு அப்படின்னா எம்ஜிஆர் தான். அதே மாதிரி 1992 நவம்பர்ல உச்சநீதிமன்றம் மண்டல ஆணைய வழக்குல ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பாங்கப்பா சரிங்களா. அதுல வந்து 50% தான் இடஒதுக்கீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல 69% இருக்கும். இது வந்து இல்ல 69% தான் இருக்கணும்னு கன்ஃபார்ம் பண்ணது யாரு அப்படின்னா ஜெயலலிதா தான் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது. இது சார்ந்து நம்ம 11th புக்ல இருக்கும். அதை நம்ம பார்ப்போம் சரியா. இதெல்லாம் ஏஐஏடிஎம்கேவோட சாதனை. ரைட் ஓகேப்பா. அதைத்தான் கொடுத்திருக்காங்க. இந்த கொடுத்திருக்காங்களா 69% ஒதுக்கீட்டு சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது இந்த இது ரொம்ப முக்கியம்பா. எப்ப ஆர்டிகிள் 370 நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா 5 ஆகஸ்ட் 2019பா சரியா. ரொம்ப முக்கியம். அதாவது ஆர்டிகிள் 370 சரத்து நீக்கப்பட்டது எப்ப அப்படின்னா 5 ஆகஸ்ட் 2019 ரைட் ஓகே. அடுத்தது பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை 234பா. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியில இருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியில இருந்தும் வர்றாங்க சரியா. இதான் ரொம்ப முக்கியம். சோ தமிழ்நாடு மாநில சட்டமன்றம் மொத்தம் எத்தனை பேர்த்த கொண்டதுன்னா 234 பேரை கொண்டது. 189 உறுப்பினர்கள் பொது தொகுதியில இருந்தும் 45 உறுப்பினர்கள் தனி தொகுதியில இருந்தும் கொண்டு வரப்பட்டிருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களாப்பா. அதாவது சட்டமன்றத்தோட முதல் பொது தேர்தல் எப்ப நடைபெற்றுச்சு அப்படின்னா 3/5/1952 அதாவது சட்டமன்றத்தில் முதல் கூட்டத்தொடர்பா சரியா. 1952ல தான் முதல் பொது தேர்தல் நடந்து எல்லாம் ஆட்சி அமைச்சுப்பாங்க. சோ முதல் கூட்டத்தொடர் எப்ப அப்படின்னா 3/5/1952 அப்போ தொடங்கியிருக்கும். ஆர்டிகல் 333 படி என்ன பண்ணுவார்னா ஆங்கிலேய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். ஆனா இப்போ வந்து அது கேன்சல் பண்ணிட்டாங்க சரிங்களா. 331 எதுக்கு அப்படின்னா ஒரு ஆங்கிலோ இந்தியர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுவாரு மக்களவையில. 333 ஆளுநரால் ஒரு ஆங்கிலோ இந்தியர் நியமிக்கப்படுவாரு. இது ரெண்டுமே இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க சரியாப்பா. அடுத்தது பார்க்கலாம். பொது கணக்கு குழு. மக்களவை உறுப்பினர்ல இருந்து ஒருத்தரை பொது கணக்கு குழு தலைவரா மக்களவை தலைவர் நியமிப்பாரு சரியா. இது ரொம்ப முக்கியம். யாரு நியமிப்பாரு அப்படின்னா சபாநாயகர். அதைத்தான் மக்களவை தலைவர்னு சொல்லியிருக்காங்க. பொது கணக்கு குழுவோட மக்களவை தலைவரா யாரை நியமிப்பாங்க அப்படின்னு அதாவது பொது கணக்கு குழுவோட தலைவரை யாரு நியமிப்பாரு அப்படின்னா மக்களவை தலைவர் தான் நியமிப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் 1967-68ல முதன்முறையா ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் தான் பொது கணக்கு குழு தலைவரா நியமிக்கப்பட்டார்ப்பா. 1950 ஜனவரியில இருந்து 2018 வரையும் இக்குழு 1596 அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சரியா. பொது கணக்கு குழுவோட தலைவர் யாரு அப்படின்னா அதாவது அந்த மக்களவையில இருக்க ஒரு உறுப்பினர் தான். அதை நியமிக்கிறவர் யாரு அப்படின்னா மக்களவை தலைவர் சபாநாயகர் தான் அவரை நியமிப்பாரு சரியா. ரைட் அடுத்தது பாருங்க.
ம். அதாவது அரசமைப்பில் உள்ள ஒரு விதியில் திருத்தம் கோரும் சட்ட முன்வரைவுகள் அரசமைப்பு திருத்த சட்ட முன்வரைவு என்று அழைக்கப்படுகிறது. உறுப்பு 368 கீழ் 2 வரும் அனைத்து விதிகளும் இதில் அடங்கும். சரியாப்பா? இந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தில் ஈரவைகளிலும் கொண்டு வரலாம். அதாவது ஆர்டிகல் 368 கீழ் 2ல அனைத்து விதிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சட்ட முன்வரைவு கொண்டு வரலாம். சரிங்களா? சட்ட முன்வரைவு கொண்டு வருது. இந்த சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்துல 2 அவைகளையும் கொண்டு வரலாம்ப்பா. சரிங்களா? ஆர்டிகல் 368/2 சரியா? அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல். பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்ததுப்பா சங்கர்லிங்கனார். சரியா? இது பார்த்துட்டோம். நம்ம ஆர்டிகல் 370 பார்த்துட்டோம். அடுத்து இதுதான் முக்கியம். சங்கரலிங்கனார் இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா தமிழ்நாடுன்னு பேர் மாத்தணும் அப்படின்றதுக்காக உயிர் நீத்திருப்பாரு. ரொம்ப முக்கியமானவர். இவரை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இவர் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு பகுதியை சார்ந்தவர்ப்பா. சரியா? இவர் விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தை சார்ந்தவர். 1917 இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைஞ்சிருப்பாரு. ராஜாஜி மேல வந்து கொண்ட பற்றின் காரணமா இவர் வந்து விடுதலை போராட்டத்துல பங்கெடுத்திருப்பாருப்பா. சரியா? இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 1930 காந்தியுடன் தண்டி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கரலிங்கனார் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 1930 மகாத்மா காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகம் போயிருப்பார்லப்பா தண்டி யாத்திரை, அதுல பங்கேற்றிருப்பாரு. இதுவே 1956 வந்து பொட்டி ஸ்ரீராமுலு அவர் வந்து உண்ணாவிரதம் இருந்து ஆந்திரா தனி மாநிலமா வேணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பாரு. சரியாப்பா? இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா 1956 வந்து 75 நாட்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. சரியா? இதுல வந்து தேதி இங்க ஒரு தேதி இருக்கும். இப்படியே நேரா பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல ஒரு தேதி இருக்கும். சரியாப்பா? இந்த பாக்ஸ்ல ஒரு தேதி இருக்கும். முன்னுக்கு பின் முரணா இருக்கும் இந்த தேதி. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா 1956 ஜூலை 27 வந்து உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருக்காருப்பா. சரி, 1956 ஜூலை 27 உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அக்டோபர் 31 வரையும் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. சோ 75 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. 76வது நாள் சங்கரலிங்கனாரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. சரியாப்பா? அப்போ நம்மளுக்கு இதான் மெயின். அவரு எப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சார்னா 1956 ஜூலை 27. அதே மாதிரி 1956 அக்டோபர் 31 வரையும் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய உண்ணாவிரதம் இருந்திருக்கு. டோட்டலா 75 நாட்கள். 76வது நாட்கள் இவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. சரியாப்பா? ரைட், ஓகே. அடுத்தது இந்த தேர்வுக்குழு. சரியாப்பா? தேர்வுக்குழு என்னன்னா தேர்வுக்குழு முறை வந்து வெஸ்ட்மினிஸ்டர் நாடாளுமன்ற மக்களாட்சி முறையிலிருந்து பிறந்தது ஆகும். சரியா? நம்மளுக்கு வெஸ்ட்மினிஸ்டர் முறைப்படிதான் எல்லாமே நம்ம நாடாளுமன்றம் எல்லாமே இருக்கு. ஸோ அதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா தேர்வுக்குழு எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பின் கீழ் 125 இந்த 125 அப்படின்றது நம்மளோட அரசமைப்பு சட்டம் கிடையாதுப்பா. மாநிலங்களவை விதிகள். சரியா? மாநிலங்களவை விதிகள் 125 கீழே எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவும் தேர்வுக்குழுவுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினரும் கோர முடியும். இப்ப என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டு வர்றாங்கப்பா. இந்த முன்வரைவு இந்த அரசியலமைப்பு சட்ட முன்வரைவு திருத்தம் அரசியலமைப்பு திருத்த முன்வரைவு வந்து கொண்டு வர்றாங்க அப்படின்னா இதுல எதுவும் டவுட் இருந்துச்சு இல்ல இதை வந்து தேர்வுக்குழுக்கு அனுப்பணும், இது இன்னும் கொஞ்சம் ஆராயணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாங்கன்னா தேர்வுக்குழுக்கு அனுப்பலாம். சரியாப்பா? எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரைவும் தேர்வுக்குழுக்கு அனுப்பும்படி யாருனாலும் தீர்மானம் கொண்டு வரலாம். உள்ள இருக்க எம்பிஸ். சரியா? நாடாளுமன்றத்துல இருக்க எம்பிஸ் வந்து யாருனாலும் தீர்மானம் கொண்டு வரலாம். சரியா? ரைட்டு. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து மாநிலங்களவையோட தலைவர் பார்வைக்கு கடைசியா கொண்டு செல்வாங்க. இத மாநிலங்களவையோட தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுவே ஃபைனல். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. அதே மாதிரி இது பாருங்க, ஒரு அரசு அதாவது ஒரு முன்வரைவை கொண்டு வருவாங்க. சரியா? இப்ப இதே எடுத்துக்கங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல். சரியா? ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரு முன்வரைவு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த முன்வரைவு வந்து நிறைய பேத்துக்கு எதிர்பார்க்கும் பிடிக்காது. சரியா? அப்போ சப்போஸ் மக்களவையில நிறைவேற்றி மாநிலங்களவை போய் அந்த மாநிலங்களவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 வாரத்துக்கும் அதிகமா இழுபறி நீடிச்சிச்சு, அவங்க வந்து ஒருவேளை பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஈரவைகளோட கூட்டத்தை கூட்டி தீர்வு காணலாம். சரியாப்பா? இப்ப கூட இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு PB சௌத்ரி தலைமையில ஒரு குழு அமைச்சிருக்காங்க. சரியா?
அப்போ நாடாளுமன்ற ஈரவைகளோட கூட்டத்தை கூட்டுறது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் கூட்டி 2 பேத்தையும் பிரச்சனை இல்லாம பேசி அந்த முன்வரைவை வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்மானமா இயற்றலாம். ஆனா சப்போஸ் அப்ப இப்ப வந்து கூட்டத்தை கூட்டும் போது அதுக்கு யாரு தலைமை தாங்குவாங்க அப்படின்னா மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரியா? குடியரசுத் தலைவர் ஈரவைகளோட கூட்டத்தை தான் கூட்டுவாரு. ஆனா அந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்குறது யாருன்னா மக்களவை சபாநாயகர். சரியாப்பா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். புக் பேக் பா. இது அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம இம்பார்ட்டன்டான விஷயம் ஃபுல்லா பார்த்துட்டோம். பார்ட் 2ல இப்ப புக் பேக் பார்க்கலாம். சரியா? என்ன சொல்லியிருக்காங்க? இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் யாரு அப்படின்னா BR அம்பேத்கர். சரியா? அடுத்து பாருங்க. இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்றம் அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடுகளில் எது பின்பற்றப்படுகிறது? ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். கரெக்ட். அடுத்து நாடாளுமன்றத்தில் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவி வகிப்பர். கரெக்ட். அடுத்து அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறதுன்னு கொடுத்திருக்காங்க. அது தவறுப்பா. ஏன்னா அரசாங்கத்தின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறது. ஏன்னா அரசின் தலைவர் யாருன்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னா பிரதமர். சரியாப்பா? இப்ப குடியரசுத் தலைவருக்கு பவர் கம்மி, பிரதமருக்கு பவர் அதிகம். அப்ப அரசின், சரியா, குறியில வந்திருக்கு பாத்தீங்களா? அப்ப குடியரசுத் தலைவர்ப்பா. அரசாங்கத்தின் அப்படின்னா பவர் அதிகம் யாருன்னா பிரதமர். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 1, 2 மட்டும் சரி. அடுத்தது பாருங்க. அரசியலமைப்பை இறுதிப்படுத்த அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 1946 டிசம்பர் முதல் சுமார் 3 ஆண்டுகள்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம 6th புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள் இருக்கும். ஒரு சில கொஸ்டின்ல இந்த 17 இல்ல அப்படின்னா 18ன்னு கொடுத்திருக்காங்கப்பா. சோ இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கணும் நீங்க. சரியா? அப்ப அரசமைப்பு நிர்ணய சபை எவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது இது அரசமைப்பை இறுதிப்படுத்த அப்படின்னு கேட்டா 2 வருடம் 11 மாதம் 17 நாட்கள். சரியா? 17 நாள் இல்ல அப்படின்னா 18 நாள். அடுத்து மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னா 1969 ஜனவரி 14பா. ஆனா தமிழ்நாடு நாள்னு கொண்டாடப்படுறது எது அப்படின்னா ஜூலை 18 தான் தமிழ்நாடு நாள்னு சொல்லி கொண்டாடுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஜூலை 18ல தான் வந்து தீர்மானம் இயற்றியிருப்பாங்க. 1968ல தமிழ்நாடுன்னு பேர் மாத்தணும்னு சட்டசபையில தீர்மானம் நிறைவேற்றினால தமிழ்நாடு நாளா கொண்டாடுறாங்க. ஆனா தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினது எப்பன்னா 1969 ஜனவரி 14. இதுவே மதராஸ் சென்னைன்னு பேர் மாத்தினது எப்ப அப்படின்னா 1996பா. சரியா? தமிழ்நாடுன்னு பேர் மாத்தினது 1969 9. சரியா? இதுவே வந்து சென்னைன்னு பேர் மாத்தினது எப்படின்னா இது ரெண்டையும் திருப்பி போட்டீங்க அப்படின்னா 1996. அடுத்து ஒரு நிமிஷம். அடுத்து பாருங்க. இந்தியா ஒரு இறையாண்மை சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடு என்று குறிப்பிடும் அரசியலமைப்பு சரத்து எது அப்படின்னா அரசமைப்பின் பாகம் எது அப்படின்னா முகப்புரை. அடுத்தது 6வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க? முகப்புரையில் இடம்பெறும் நாம் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா இந்திய மக்கள். அடுத்து கீழ்காணும் சொற்கள் முகப்புரையில் எந்த வரிசையில் இடம்பெற்றனா 3, 2, 4, 1, 5. அதாவது இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு. அதான்ப்பா கரெக்ட். சரியா? இறையாண்மையுடைய சமதர்ம மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். சரியா? அப்ப ஆப்ஷன் ஏ. அடுத்தது மாநிலங்களவையோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவுப்பா? 250. அதுல 238 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. பிளஸ் 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுறாங்க. அடுத்து அரசமைப்பில் தரப்படாத நிறுவனம் எது அப்படின்னா நிதி ஆயோக்பா. சரியா? நிதி ஆணையம் இல்ல. ஏன்னா 280 நிதி ஆணையத்துக்கான ஆர்டிகல் அரசமைப்புல கொடுக்கப்பட்டிருக்கு. நிதி ஆயோக் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க. இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை நடைபெற்ற காலம் 9 டிசம்பர் 1946 டு 24 ஜனவரி 1950 வரை. சரியாப்பா? இதுல மொத்தம் 12 கூட்டங்கள் வந்து நடைபெற்றிருக்கும். அடுத்தது மேலவை என்று அழைக்கப்படுறது என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாநிலங்களவை. சரியா? ஒரு மாநிலத்தோட உரிமையை பாதுகாக்கிற அவை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா மாநிலங்களவை தான்ப்பா. அது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 12 இந்திய அரசமைப்பு உறுப்பு டேஷின் கீழ் ஆங்கிலோ இந்திய சமுதாயத்தை சேர்ந்த டேஷ் உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகிறார் அப்படின்னா ஆர்டிகல் 333 படி ஒரு உறுப்பினர் ஆங்கிலோ இந்திய சேர்ந்த ஒரு உறுப்பினர் நியமிக்கப்படுறாங்க. இப்ப இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இது மேபி கேட்க வாய்ப்பு இல்லை. சரியா? சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவுனா 234. நம்ம பார்த்தோம்ல 45 தொகுதி தனி தொகுதியும் 189 தொகுதி பொது தொகுதியும் கொண்டது. சரி, ரைட். அடுத்து பாருங்க.
42வது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. காரணம் அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம். அப்ப கூற்று காரணமும் சரி, கூற்று அதற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து இந்திய அரசியலமைப்பு மிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. இதுவரை 100 முறைக்கு மேல் திருத்தப்பட்டுள்ளது. இப்போ ரீசெண்டா வந்தது 129வது சட்ட சட்ட திருத்த மசோதாப்பா. சரியா? என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்ப மேபி இப்போ ரீசெண்டா கேட்டா கேட்கலாம், 129வது சட்ட திருத்த மசோதா எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று காரணம் சரியானவை மற்றும் சரியான விளக்கமாகும். சரியா? ஸோ எல்லாருமே வந்துட்டு கேட்டுட்டு இருக்கீங்கப்பா. அதாவது டெஸ்ட் ஒரு சிலபஸ் போயிட்டு இருக்கு, நீங்க 12th நடத்திட்டு இருக்கீங்க சார்னு கேக்குறீங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நம்மளுக்கு 12th புக்கை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணி கொடுங்க சார், 6th நாங்க ஃபுல்லா படிச்சிட்டோம்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு இருந்து 2 வீடியோ வரும்பா. சரியா? 6th புக்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டியில இருந்து உங்களுக்கு அது ஒரு வீடியோவும், மார்னிங் வந்து 12th புக்குக்குரிய வீடியோவும் வந்துடும். நன்றி.